வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே வாரத்தில் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது ஆரோக்கியமானதாக கேட்டிங்க அப்படின்னா, இதனால் உங்களுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயமாக பக்க விளைவுகள் ஏற்படும். உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது ஒரு எளிதான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உணவு கட்டுப்பாடும் நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ஒரே வாரத்தில் உடல் எடை குறையுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. படிப்படியாக 1 மாத காலங்களோ அல்லது 6 மாத காலங்களோ கடுமையான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போதும் பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது தான் உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம ஒரு சில வாழ்க்கை நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியம். அந்த நடைமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடலில் நீர் சத்து நம்ம குறையாம பார்த்து கொள்ள வேண்டும். உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யும் பொழுது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தண்ணீர் குடிப்பது எடையை குறைக்க எப்படி உதவும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நிச்சயமாக தண்ணீர் குடிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய உடல் எடையை குறையிறதுக்கு அதிகமாகவே உதவி செய்யும். தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை தக்க வைத்துக் கொள்வதோட தேவையற்ற அந்த பசி ஏற்படக்கூடிய உணர்வை எல்லாம் குறைச்சிரும். சரியான அளவு தண்ணீர் நீங்க குடிக்கும்போது உங்களுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அந்த தண்ணீர் அதிகரிக்கும். இதனால உடற்பயிற்சியினுடைய விளைவுகளை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு இந்த மெட்டபாலிசம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடல்ல நீர் சத்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இளநீர், டீடாக்ஸ் பானம் போன்ற திரவங்களோட இந்த ட்ரிங்க்ஸோட போதுமான அளவுக்கு நீங்க தண்ணீர் குடிக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு மனிதனும் தண்ணீர் குடிக்கவே கூடாது. அப்படி குடிக்கும்போது உடல் வறட்சி ஏற்படும். கடுமையான உடல் வறட்சி ஏற்படும் போது தோல் சுருக்கங்கள், நிறைய செரிமான கோளாறுகள் எல்லாம் ஏற்படும். அடிக்கடி மயக்கம் உணர்வெல்லாம் ஏற்படும். இதனால உடல்ல நீர் சத்து குறையாமல் நீரேற்றத்தோட உடலை வைத்துக் கொள்ளும் போது நமக்கு அது நிறைய நன்மைகளை கொடுக்கும். உடல் எடையும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். கார்போஹைட்ரேட்டுகளை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். நிபுணர்களுடைய கருத்துப்படி 1 வாரம் அல்லது 10 நாட்களில் உடல் எடையை குறைக்க விரும்புறீங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அப்படின்னாலும் நீங்க கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அளவோடு எடுத்துக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒரு வாரத்தில் 0.5 to 0.7 கிலோ வரைக்கும் தான் நீங்கள் அந்த எடையை குறைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 500 to 750 கலோரிகளுக்குள்ள தான் உங்களுடைய உணவை நீங்கள் எடுத்துக்கணும். கலோரி உட்கொள்ளல் கட்டுப்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது கலோரி உட்கொள்ளலை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவு நீங்கள் கண்ட்ரோலாக சாப்பிடணும். இதற்கு பதிலாக நீங்கள் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், அப்புறம் ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால்ஸ், அந்த ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடலாம். இது உங்களுடைய உடல் எடையை என்ன பண்ணாது, அதிகப்படுத்தாது. சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்க தான் உதவி செய்யும். இதெல்லாமே நீண்ட நேரத்திற்கு உங்களுடைய பசி உணர்வை கட்டுப்படுத்தும். இந்த ஆரோக்கியமான கொழுப்புகளோ அல்லது புரத உணவுகளோ உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதனாலேயே நீங்கள் கண்ட கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு உடம்பு இன்னும் நீங்கள் வெயிட் போட்டுக்க மாட்டீங்க, கண்ட்ரோலாக இருப்பீங்க. சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை இதன் மூலமாக குறைச்சி கொள்ளலாம். பழங்கள் மற்றும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிடலாம். அதே போல் காய்கறிகளை வேக வைத்து நீங்கள் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு பழங்கள், உலர் பழங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வேக வைத்த காய்கறிகள், சூப்பு, சிக்கன், முட்டை, மோர் போன்ற உணவுகள்லாம் டயட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். பழங்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் நம்மளுடைய உடலை எப்போதுமே எனர்ஜியை ஆற்றலாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். சிக்கன், பன்னீர் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ், இதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான அந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நமக்கு கொடுக்கும். இது போன்ற உணவுகள் எல்லாமே நம்மளுடைய உடலை என்ன பண்ணுவோம்னா பசி எடுக்காமல் நம்ம பாதுகாத்துக்கும். நீண்ட நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்கும். சூப்பு, வேக வைத்த காய்கறிகள் இதெல்லாமே நம்ம சாப்பிடும்போது முழு ஆற்றலோடு செயல்படலாம். இதனால் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த உணவுகள்லாம் உதவிகரமாக இருக்கும். அப்புறம் தவறாமல் நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா உடல் எடையை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதுவும் வேகமாக குறைக்கணும் அப்படின்னா தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். ஓட ஆரம்பிக்கணும். வாக்கிங் நீங்க போகணும். குறிப்பாக ரன்னிங் நீங்க செய்யணும். தினமும் 30 நிமிடங்களாவது ஒரு தடவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரன்னிங் போகணும். ஓடுதல் பயிற்சியை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சிறந்த விளைவுகளை விரைவில் நீங்க காணலாம். ஓடுதல் பயிற்சி உங்களுடைய முழு உடலையுமே ஈடுபடுத்தும். இப்போ ஓடுதல் பயிற்சி ஒரு அரை மணி நேரம் நீங்க செய்யும் பொழுது 500 கலோரிகள் வரைக்குமே உங்களுக்கு எரிக்கப்பட முடியும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமா உங்களுடைய உடல் எடையை நீங்க குறைக்கலாம். ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு முக்கியம் அப்படின்னாலும், பசி உணர்வை கண்ட்ரோல் பண்றது ஒரு முக்கியம் அப்படின்னாலும், உங்களுடைய உடற்பயிற்சி நீங்க செய்ய வேண்டியதும் அவசியம். இதனால அதிக
கலோரிகள் எரிக்கப்படும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா யோகா செய்யலாம் ஒரு பக்கம். இப்போ ஓடுதல் மற்றும் பிற உடல் செயல்பாடுகளுடன் ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்கள் யோகா செய்ய முயற்சி செய்யணும். குறைந்தது 30 நிமிடங்களாவது நீங்கள் வந்து யோகா பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கணும். இதற்கு தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம், தனுராசனம் போன்ற சின்ன சின்ன எளிய யோகாசனங்களை பயிற்சி செய்யலாம். அப்போது இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் கிடையாது. ஸோ குறிப்பாக எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதமாவது எடுக்கும். அதிகபட்சம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாத காலங்களாவது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த டைம்கள்லாம் வந்து இந்த உணவுகள் எடுக்கும், இந்த பழக்க வழக்கங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும். எனவே நீங்கள் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு நலமோடு வாழணும் அப்படின்னா இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க. கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க, நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.